ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஆனந்தி கிட்ட வீரா வந்து ரொம்பவுமே கோபமாக பேசினது மட்டும் இல்லாமல் நீ உங்கள் வீட்டில் போய் என்ன தான் சொன்னாலும் அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்துக்கிட்டையும் நம்ப வச்சு சொல்லி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம 2-3 நாளாக எபிசோடில் அதை தான் பார்த்தோம். அடுத்து வர ஸ்டோரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னா இப்போ ஆனந்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு குணவதி கிட்டே இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவங்க குணவதி வந்து நேராக போய் பார்க்குறாங்க. அதை தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை உனக்கு இவன் வேணாம், அதனால் வந்து உனக்கான மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை கூட நீ சேர்ந்து வாழு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. இதோட பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. இப்போ கோயிலுக்கு பார்த்தா ஆனந்தி வந்திருக்கிறாங்க. ஆனந்தியை தேடி தான் பார்த்தா குமரன் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவை காப்பாற்றினவங்களை யாருன்னு பார்த்து நன்றி சொல்லிட்டு அந்த குஞ்சவனம் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறது அதை எடுத்துக்கிட்டு தான் குமரன் வந்து கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே பார்த்தா 2 பேரும் இடிச்சிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு எப்பவும் போல் டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை இவங்களுக்குள்ளார நடக்கும். நாளைக்கான எபிசோட்லேயும் இவங்க ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படியே ஸ்டோரி இருந்தாலுமே கூட இங்கே பார்த்தோன்னா சித்திரட்டு வந்து உட்காந்துருக்கும் போது ஆனந்தி கிட்ட என்ன சொன்னாங்க, உன்னோட கடந்த கால வாழ்க்கையை நீ விட்டுரு, இப்போ வந்து உனக்கான ஆள், அதாவது உன்னோட கணவன் வந்து உங்கூடயே இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது ஆனந்தியும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதனால் நாளைக்கான எபிசோட் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப எமோஷனலாக, சூப்பரான எபிசோடாக இருக்க போது குமரன் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். ஏன்னா இப்போ டக்குன்னெலாம் பார்க்குற மாதிரிலாம் ஸ்டோரி வைக்க மாட்டாங்க. அடுத்து நமக்கு இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்து குமரன் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கோட்டி சொன்னார்ல, அதாவது அந்த பட்டு புடவை நெய்யறதுல வந்து போட்டி நடக்க போது 5 லட்ச ரூபா பரிசு, அதுக்கு 10,000 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதனால் குமரனும் அவங்க ஃப்ரெண்டு இன்பான ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க. அது வந்து யாருன்னு தெரியல. அப்படி ஒரு கேரக்டர் கூட சேர்ந்து நீ வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதை தான் அடுத்த ஸ்டோரியில் முக்கியமானதாக கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து குமரனாக இருக்கட்டும், இந்த பக்கத்து பார்த்தோம்னா ஆனந்தியாக இருக்கட்டும், இவங்க போய்ட்டு தனித்தனி ட்ராகாக காட்டி இவங்களுக்குள்ளார டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை, அப்படி காதல் மோதல் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போய் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. நல்ல வேலைக்காக பார்த்தோம் அப்படின்னா வீராவோட கேரக்டரை இப்போதைக்கு வந்து வெளியூர் போகிற மாதிரி காட்டினதே ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஏன்னா பயங்கர இரிட்டேட்டாக இருந்துச்சுங்க. டெய்லி பார்க்கும்போது வீரா பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக தான் இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் நம்ம நீ நான் காதலோட அந்த ஹீரோ இருக்கார் இல்லையா, ராகவ், அவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஆனால் செம்மையாக நடிக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பராக நடித்தாலும் நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியல. ஆனாலும் சூப்பராக தான் நடிச்சிருந்தார். இப்போ அடுத்து நம்ம குமரனாக இருக்கட்டும், ஆனந்தியாக இருக்கட்டும், சூப்பரான அவங்களோட ஸ்டோரியை வந்து கொண்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ரொமோ வரும்னு பார்த்தேன். ஏன்னா நேற்று தான் ப்ரொமோ வந்துச்சுங்கிறனால தான் இன்றைக்கி ப்ரொமோ எதுவும் வரல. நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும். அடுத்த ஸ்டோரி எப்படிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.